கடகராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே மீன ராசியில் அடுத்த 2.5 வருஷம் சஞ்சரிக்க போகிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கடக ராசிக்காரங்களுக்கு எவ்விதமான பலன்களை தன்னுடைய பயிற்சி மூலமாக கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு சனி 7-8க்குரிய ஒரு கிரகம். 7ஆம் இடம்ங்கிறது அவங்களுடைய காதல் வாழ்க்கை அல்லது திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி 8ஆம் இடம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் சிக்கல்களை சொல்லக்கூடியது. 2 வீட்டுக்கும் சொந்தக்காரரான சனி இப்போ இவங்களுக்கு நல்ல இடமான 9ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்கிறாரு. ஸோ இந்த வரக்கூடிய 2.5 வருஷம் சனி மீனராசியில் சஞ்சரிக்கும் போது கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பொதுவாக சனி 9ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது இவங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த பல விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் பல மகிழ்ச்சியான தருணங்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இது கொடுக்கும். பொதுவாக ஜாதகத்தில் அவரவருடைய ஜாதகத்தில் சனியுடைய அஷ்டவர்க்க பலன்களை எடுத்துக்கோங்க. அங்கே சனி மீன ராசியில் எவ்வளவு பலன் வாங்கியிருக்காருங்கிறத பாருங்கள். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் சனி அதிகபட்சமாக 8 புள்ளிகளையும் குறைஞ்சபட்சமாக 0 புள்ளிகளையும் வாங்கலாம். இங்கே 3 இல்லை 3க்கு மேலே வாங்கிட்டாரு அப்படின்னா பொதுவாக இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்களுக்கு காதலுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா காதல் கைகூடி வரும். இல்லை கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா கல்யாண வாழ்க்கை நல்லபடியாகவே சிறப்பாக அமையும். நல்ல வரன்கள் வரும். நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கல்யாண வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். ஏற்கனவே கல்யாணமான நபர்களுக்கு இந்த காலகட்டம் கல்யாண வாழ்க்கை நல்ல சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியோடு இருக்கக்கூடிய உறவுகள் ரொம்பவே மேம்பட்டு இருக்கும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரியோடையோ இல்லை முதலாளிகளோடையோ இருக்கக்கூடிய உறவுகள் நல்ல வகையில் மேம்பட்டு இருக்கும். இங்கே சனி அஷ்டவர்க்கத்தில் 2, 1 அல்லது 0 இங்கே போன்ற போதுமான அளவுக்கு பலன்கள் வாங்காமல் இருந்தால் இவங்களுக்கு தன்னுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல தானே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பை இவங்களுக்கு கொண்டு வரலாம். அதாவது இவங்களே தலைவராகலாம், இல்லை இவங்களே ஒரு கம்பெனிக்கு முதலாளி ஆகலாம், இல்லை இவங்களே இவங்களுடைய கம்பெனியில் மேலதிகாரியாக மாறுறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் இப்போ கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா சில நேரங்கள் அந்த முயற்சிகள் பலனளிக்காமல் போயிடலாம். அல்லது இவங்களுக்கு காதல் கைகூடி வர்றதில் அவங்களுக்கு தடை ஏற்படலாம். அதாவது இவங்களுக்கு சரியான முறையில் அதை கல்யாணத்தை முடிக்க முடியாமலையோ இல்லை சரியான வரன் வராமலையோ இதை காதல் வாழ்க்கையை உங்களுக்கு கல்யாணத்துக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். ஆனால் இதில் எதுவுமே அவங்களுக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள்ங்கிறத சனி பயிற்சி ஏற்படுத்தாது. ஆக கடகராசிக்காரங்களுக்கு சனி மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 2.5 வருஷ காலங்களும் அங்கே அஷ்டவர்க்கத்தில் வலுவாக இருந்தாலும் இல்லை அஷ்டவர்க்கத்தில் வலுவிழந்தாலும் பெரிய அளவில் இவங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காது. நன்றி, வணக்கம்.